ஹாய் ஹலோ வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காரக்குழம்பு தான். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, அது கூட வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதங்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி, அதாவது ஒரு 5-6 தக்காளி பழம் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்து வதக்கிக்கோங்க. கூட உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மையம் வெந்து வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் பரட்டிக்கோங்க. பழைய புளி இருக்கும், அந்த புளி நல்லா கரைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அது குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொதிய விட்டு இறக்குனீங்கன்னா காரக்குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.